இன்றைய பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தினகரன் பத்திரிகையில் அமைதி மனிதாபிமானமிக்க நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவோம், சர்வதேச சமாதானத்திற்கான நடைபெறும் இறுதி நாள் நிகழ்வில் அனைவருக்கும் ஜனாதிபதி அழைப்பு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. உலகில் அமைதியின் தீவாகவும் மனிதாபிமானம் இருந்த நாடாகவும் இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்று அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது. சில விடயங்களில் நாம் முதலாம் இடத்தை பிடிக்க முடியாவிட்டாலும் மனிதாபிமானத்தில் முதலிடத்தை பிடிக்க முடியும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி சமாதானத்திற்கான பல்வேறு உதாரணங்களை உலகுக்கு வழங்கக்கூடிய நாடாக எமது நாடு திகழ்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார். உலக அமைதியை விரும்பும் மக்களை பின்தள்ளி மிகவும் சிறிய கும்பல் ஒன்று யுத்தத்திற்கான நிகழ்ச்சி நிலை கையெழுத்துக் கொண்டதே இடம்பெறுகிறது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். செல்வம், இயந்திரதாரிகள், தொழில்நுட்ப ரீதியில் உலகின் முதலாவது இடத்துக்கு எம்மால் வர முடியாது, எனினும் மனிதாபிமானத்தில் உலகில் முதலாவது இடத்தை எம்மால் பிடிக்க முடியும், அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எமது நாடே உலகின் அமைதி தீவு, உலகுக்கு முன்மாதிரியான நாடாக எமது நாட்டை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற சர்வதேச சமாதானத்துக்கான நடைபயணியின் இறுதி நாளான நேற்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருக்கிறார். பெருமளவிலான உள்நாட்டு சர்வதேச பௌத்த மத தலைவர்கள், ஏனைய மத தலைவர்கள், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், ராஜதந்திரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டதா நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் வரலாற்றில் நாம் நோக்கும் போது நாடு பொருளாதார முன்னேற்றங்களை சந்தித்துள்ள அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் மத ரீதியான எழுச்சியை காண முடிந்தது. மத ரீதியான எழுச்சி வீழ்ச்சியடைந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது பொருளாதாரமும் சமூகமும் வீழ்ச்சியடைந்ததை குறிப்பிட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எமது பொருளாதாரமும் சமூகமும் உயர் மட்டத்தில் முன்னேற்றமடைய வேண்டுமானால் அதற்கு மத ரீதியான எழுச்சி அவசியம் என்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இந்த விடயத்தில் மேலும் பல விடயங்களை அவர் தெரிவிக்கிறார். அந்த அடிப்படையில் சமாதானத்திற்கான நடைபயணத்தின் போது எமது நாட்டு மக்கள் பௌத்த மதத்தினர்களுக்கு வழங்கிய கௌரவத்தை நாம் கண்கூடாக காண நேர்ந்தது. நாட்டில் இடம்பெறும் சில சம்பவங்கள் மக்கள் மத்தியில் மத ரீதியான நம்பிக்கையை வீழ்ச்சியடை செய்வதாகவே காணப்படுகிறது. அதனால் எமது மத உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து மத தலைவர்களுக்கும் உள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எமது நாட்டை மோதல்கள் அற்ற நாடாக உருவாக்குவதற்கு தற்போதைய சட்டங்கள் போதுமானதாக இல்லை. நாம் தேவையான அளவில் பாராளுமன்றத்தின் மூலம் சட்டங்களை இயற்றியுள்ளோம். சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய போதிய அளவு நிறுவனங்களையும் உருவாக்கியுள்ளோம். அந்த நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். எனினும் நாடு சட்டத்தை மதிக்கும் நாடாக உள்ளதா? மக்களை சட்டத்தை மதிப்பவர்களாக உருவாக்குவதற்கு சமய தலைவர்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. எமது நாட்டை அபிவிருத்தி மற்றும் அமைதியான நாடாக உருவாக்குவதற்கு மேற்கொள்ளும் பயணத்தில் எமக்கு மத ரீதியான எழுச்சி, மதங்களை கௌரவிக்கும் சமூகம் முக்கியமாகும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். சமாதானத்துக்கான பல்வேறு உதாரணங்களை உலகுக்கு வழங்கக்கூடிய நாடாக எமது நாடு திகழ்கிறது. நாட்டில் யுத்தம் நிலவியது. ஒருவருக்கிடையில் வைராக்கியம், குரோதம் மற்றும் அவநம்பிக்கையை கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. எனினும் படிப்படியாக நாம் ஒருவருக்கிடையில் இருந்த வைராக்கியத்தையும் குரோதத்தையும் நிவர்த்தி செய்து அமைதியும் சமாதான நாட்டையும் ஒருவருடைய கலாச்சாரத்தை கௌரவிக்கின்ற, கலாச்சாரங்களில் பெருமதிகளை ஏற்றுக்கொள்கின்ற சமூகங்களை உருவாக்குவதற்கு பாரிய செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். இலங்கையை போன்று உலகில் ஏனைய நாட்டு மக்களிடமும் சமாதானம் தொடர்பில் நாம் வினவினால் அமைதியே அவசியம் என அனைவரும் தெரிவிப்பார். எமது நாட்டில் பெரும்பாலான மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். எனினும் பெரும்பாலான மக்கள் அமைதியை விரும்புகின்ற போதும் எவ்வாறு யுத்த மோதல் ஏற்படுகிறது என்பதும் கேள்விக்குறியான விடயம். உலகில் பல்வேறு நாடுகளில் யுத்தம் விரைவடைந்திருக்கிறது. மக்கள் அமைதியின் மீது நம்பிக்கை வைக்கின்ற போதும் ஏன் யுத்தங்கள், மோதல்கள் ஏற்படுகின்றன? ஒருபுறம் மக்கள் அமைதியை விரும்பும் நிலையில் அதிகாரம் உள்ளவர்கள் யுத்தத்தையே விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியின் மீது நம்பிக்கை வைக்கும் போது சூத்திரதாரிகள் யுத்தத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். சந்தேகம், அவநம்பிக்கை, குரோதமற்ற நாட்டை மக்கள் எதிர்பார்க்கும் போது அடிப்படைவாதிகள், சூழ்ச்சியாளர்கள், இனவாதிகள் இனவாத மோதல்களை எதிர்பார்க்கிறார்கள். அமைதியை விரும்பும் மக்களை பின்தள்ளி மிகவும் சிறிய கும்பல் ஒன்று யுத்தத்திற்கான நிகழ்ச்சி நிலை கையெழுத்துக் கொள்வதை இடம்பெறுகிறது. எமது நாடும் உலகமும் மக்கள் எதிர்பார்க்கின்ற அமைதியின் பாதையை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும்.
அந்த வகையில் உலகில் அமைதியின் தீவாகவும் மனிதாபிமானம் நிறைந்த நாடாகவும் நாட்டை கட்டியெழுப்புவோம், அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்து பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். சமாதானத்துக்கான நடைபெறினுடைய இறுதி நாள் நிகழ்வு நேற்று கொழும்பு சுதந்திரத்துக்கு இடம்பெற்றது. அதன் போதுதான் ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான புகைப்படம் அதனை சுமந்ததாக அமைந்திருக்கிறது. சர்வதேச சமாதானத்துக்கான நடைபயணத்தின் இறுதி நாள் நிகழ்வில் நடைபயணிக்கு தலைமை வகித்த வியட்நாம் பஞ்சாகார தேரருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நினைவுச் சின்னம் ஒன்றை வழங்கி கௌரவிப்பதை படத்தில் காணலாம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான புகைப்படமாகவும் அந்த புகைப்படம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.